வாத உளைச்சலுக்கு ஒரு நல்ல மருந்து. வாத உளைச்சல் அப்படிங்கும்போது உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்வர தவிர்த்து அருட்சிவ மருந்து பேரண்ட நாயகம் அநாகத சக்கரத்தில் 1000 நரம்புகளுக்கும் கூட மிக ஆழமாக 1000 நரம்புகள் ஒரு கற்பனை கற்பனை அதுகளுக்கு உள்ளே மிக ஆழமாக இருக்கான். அநாகதத்தில் வேலை செய்யக்கூடியது. அப்ப அநாகதத்துல உங்களுக்கு வேலை செய்யறது நீங்க பாக்குறீங்க. இப்ப இது தியான முத்திரை குழந்தைங்க. இந்த தியான முத்திரை வாத உளைச்சலுக்கு ஒரு நல்ல மருந்து. வாத உளைச்சல் அப்படிங்கும்போது உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்வர தவிர்த்து அருட்சிவ மருந்து அப்படின்னு சொல்றாரு. உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி இது சிவ மருந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. இவைகள் எங்கே வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியுதா? கை வச்சிருக்க அம்மா வச்சிருக்க தெரியுதா குழந்தைங்களா? தெரியுதா? அப்ப இந்த இந்த இதை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்படி மாதிரி வச்சுக்கிட்டா வராது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுட்டு இந்த தியான முத்திரையை நீங்க பாருங்க அப்படி குறுக்கி வைக்காது. தோல் விரியணும். அப்பனதான் லங்ஸ் உங்களுக்கு அது குறிப்பா இது அநாகதத்தில் வேலை செய்யக்கூடியது. அப்ப அநாகதத்துல உங்களுக்கு வேலை செய்யறது நீங்க பாக்குறீங்க. அப்ப இது மாதிரி கையை இப்படி வச்சுட்டு இந்த இதை வச்சுட்டு அப்புறம் கையில மடியில வச்சுக்கோங்க. மடி வச்சுட்டு இப்ப உங்களுடைய மூச்சை எப்படி நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா தியான முத்திரையில இது உங்களுக்கு இது எதுக்கெல்லாம் நோய்க்கு மருந்து அப்படின்னு முதல்ல சொல்லிடுங்க. சில பேர் அம்மா சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு பட்டையா நெஞ்சில நிற்கு அப்படி சொல்லுவீங்களா? எனக்கு ஜீரணமான மாதிரி எனக்கு தெரியலமா ஏதோ ஒரு அன்ஈசினஸ் எனக்கு இருக்கு அப்படி மாதிரி சொல்லுவீங்க. சில பேர் என்ன சொல்லுவீங்க, சாப்பிட்ட உடனே ஒரு டயோரியா இருக்கு அப்படி சொல்லுவீங்க. சொல்லுவீங்க தானே? சில பேர் வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய கம்ப்ளைண்ட் எரிச்சல் இருக்கு. அப்புறம் கடம்படான்னு சத்தம் இருக்கு. பல விதமான இது சொல்றீங்க. அந்த வயிறு சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான் குழந்தைங்க. சரியா? அப்ப இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு வேற எதுக்கு காரணம் அப்படின்னு வேற எதுக்கு காரணம் பேரண்ட நாயகம் அநாகத சக்கரத்தில் 1000 நரம்புகளுக்கும் கூட மிக ஆழமாக 1000 நரம்புகள் ஒரு கற்பனை கற்பனை அதுகளுக்கு உள்ளே மிக ஆழமாக இருக்கான். அவனுடைய அந்த ஆழப்பகுதிக்குள்ள புகுந்து உங்களுக்கு அதுக்கு மேல இந்த முத்திரையை செய்துட்டு இப்போ நீங்க உங்களையே சுய ஆய்வு செய்து உடனே பேரண்ட நாயகனை பிடிக்கல. இப்போ உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் அப்புறம் மனம் மனம் அடக்கம் வாசியினுடைய ஒடுக்கம் இது ரெண்டும் தான் பார்க்கணும். அப்ப நீங்க இதை வச்சுட்டு உங்களுடைய மனம் எவ்வளவு ஒடுங்குது அப்படிங்கக்கூடியதை பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு உடம்பு முழுசு இருக்கக்கூடிய இந்த வயது மேக்சிமம் பிரச்சனை வயதுனாலதான் வருது. மூட்டு வலி அது இது கூட கொஞ்சம் எனக்கு தடவை விட்டு சரி பண்ணி வயிற்றுக்குள்ள எங்க போய் தடவை முடியும்? ஒண்ணும் தடவ முடியாது. ஆனா தடவலாம். என்ன தடவலாம்? பதஞ்சலி வியாக்கர மந்திரத்தை சொல்லிட்டு வயதை தடை விடலாம். அகஸ்தியர் மந்திரத்தை சொல்லிட்டு வயதை தடை விடலாம். அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மருந்தா பயன்படுது. அகஸ்திய பெருமான் ஏன்னா வாதாபி ஜீர்ணோபின்னு வாதாபி மாதிரி உண்டான குண்டு கட்டான அவனை அது ஜீரணிக்க வைத்துதானே வாதாபி ஜீர்ணம். அது மாதிரி வாதாபியாக இருந்து ஜீரணத்தை செய்யப்படும். வாதாபியாக இருந்தாலும் கூட ஜீரணத்தை செய்யக்கூடியது அகஸ்தியர் மந்திரம். அதுக்கு அகத்தி அப்படின்னு ஒரு பேர் பண்ண. அகஸ்தியர் அவர் ஒரு யோகி. நம் ஒவ்வொருவருடைய உடலிலும் இருக்கக்கூடிய ஞானத்தை யோகத்தை அந்த இதையை போய் சார்வதற்கான நிலையை வளர்க்கக்கூடியவர் அகஸ்தியர். அப்போ நீங்க இப்ப தியான முத்திரை வச்சுட்டீங்களா? இந்த தியான முத்திரை வச்சு ஒரு 5 நிமிடம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப உதான முத்திரை வைக்கிறீங்க பாருங்களா? இது எதுக்கான பயிற்சியாக நான் சொல்கின்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்சிருக்கும் போது உங்க வாசியை பண்ணும். சரியா? இப்ப நாளைக்கு விளையாட்டு அம்மா என்ன முத்திரை இதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு பூச்சிச்சுக்கணும். உனதான் தெரியும். நானே புத்தி பேசிட்டு போய் தான் உங்களுக்கே சொல்றேன். நாளைக்கு கேட்கும் போது எனக்கு
எந்த மந்திரம் சொன்னவங்க எனக்கு மறந்துடுது குழந்தைங்களா. இப்ப பாருங்க. இது வந்து பாருங்க. இப்படி வச்சிருக்கீங்களா? இந்த நகத்துக்கு மேல இந்த இத வைக்கணும். உதான முத்திரை. அதோடு இந்த விரலையும் சேர்த்துக்கிறீங்க. எது மண்ணுக்கான விரலையும் சேர்த்துக்கிறீங்க. மண் வந்து கட்டை விரலோடு சம்பந்தப்பட்டது. ஆட்காட்டி விரல், வாயு வாயு விரல் வந்து கட்டை விரலோடு சம்பந்தப்பட்டது. ஆனா நடுவிரல் இந்த மூன்றோடும் சம்பந்தப்படவில்லை, இந்த நகத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்போ வந்து இந்த முத்திரை செய்ய வரும்போது உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தமாக எந்த பிரச்சனை இல்லாம இருந்தாலும் சரியாயிடும் மேடம். எது இருந்தாலும் சரியாயிடும். அப்புறம் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? கையெல்லாம் நல்லா முதல்ல என்ன என்ன முத்திரை முதல்ல என்ன முத்திரை சொன்னா? தியான முத்திரை பண்ணமா? அப்போ உங்க வாட்சியை கவனிச்சிங்களா? கவனிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா 10 மூச்சு 20 மூச்சு விட்டுட்டு இங்க வரீங்க. இங்க வரும்போது இருக்க உதான முத்திரை, உதான வாயு முத்திரை இரண்டும் இதேதான். உதான முத்திரை, உதான வாயு முத்திரை. சரியா பண்ணுங்களா? இத வச்சுட்டு நீங்க உங்க மூச்சை கவனிங்க பண்ணுங்க. கட்டாயம் சத்துன்னு சொல்கின்ற 5வது அங்க இருந்து உங்களுடைய குருநாதர், உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன விண்ணப்பச்சானாலும் அது நடக்கும் பாருங்க. தனியா போய் நான் போய் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். அப்பப்போ நீங்க வந்து எந்த முனிவர் உங்களுக்கு பிடிக்குமா? பதஞ்சலியா, பிரபாகர், அகஸ்தியர், மணிவாசக பெருந்தகை, அப்பர், தாய்மானவர் யார பிடிக்குமோ அவங்கள சொல்லுங்க. அவங்கள இடைவெளி இல்லாம சொல்லுங்க. கூட கூட உங்க வாசியும் கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய முத்திரையும் கவனிச்சுக்கோங்க. வாசி, முத்திரை இரண்டும் உங்களோட பயிர். சரியா பண்ணீங்களா? அது உங்களுக்கு மேலானவைகளுக்கெல்லாம் மேலான ஒரு ஆற்றலை தரும்.